கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மஜ்லிஸ். அந்த மஜ்லிஸுக்கு ஒரு யூதன் வந்தான். அந்த யூதன் எவ்வாறு வந்தான் என்று சொன்னால், அவனுடைய ஒரு கையில் ஒட்டகத்தை எடுத்தவாறும் பிடித்தவாறும், இன்னொரு கையில் ஒரு சஹாபியை பிடித்தவாறும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மஜ்லிஸுக்கு வந்தான். அந்த மனிதனை பார்த்து எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்கின்றார்கள் என்னவென்று. அதற்கு அந்த யூதனுமே கூறுகின்றான், இந்த ஒட்டகம் என்னுடையது. இந்த சஹாபி, முஸ்லிமான இந்த சஹாபி இந்த ஒட்டகத்தை திருடிவிட்டார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் அந்த யூதன் சொன்னான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த சஹாபியை பார்த்து கேட்கின்றார்கள், நீங்கள் இவனுடைய ஒட்டகத்தை திருடினீர்களா என்பதாக கேட்கின்றார்கள். அதற்கு அந்த சஹாபியுமோ பதில் அளிக்கின்றார்கள், நாயகமே, நான் எவ்வாறு அந்த ஒட்டகத்தை திருடுவது? அந்த ஒட்டகம் என்னுடையதாக இருந்து கொண்டிருக்கின்றது நாயகமே, யா ரசூலல்லாஹ் என்பதாக கூறுகின்றார்கள். அதற்கு அந்த யூதன் கூறுகின்றான், இல்லை இல்லை, அது என்னுடைய ஒட்டகம் என்பதாக கூறுகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த யூதனிடத்தில் கேட்டார்கள், உன்னால் இந்த ஒட்டகம் உன்னுடையது என்பதற்கு உன்னால் சாட்சி கொண்டு வர முடியுமா என்பதாக கேட்கின்றார்கள். அதற்கு அந்த யூதன் கூறுகின்றான், ஆம், என்னால் சாட்சி கொண்டு வர முடியும் என்பதாக கூறுகின்றான். கூறிவிட்டு அவன் சாட்சியாளர்களை கூட்டி வருவதற்காக வேண்டி சென்று விடுகின்றான். அவன் சாட்சியாளர்களாக 4 யூதர்களை அழைத்து வந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் அந்த 4 யூதர்களும் கூறுகின்றார்கள், இந்த ஒட்டகம் இந்த யூதனுடையது என்பதாக கூறுகின்றார்கள். இப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த சஹாபியை பார்த்து கேட்கின்றார்கள், இந்த ஒட்டகம் உன்னுடையது உங்களுடையது என்பதற்கு ஏதேனும் சாட்சி உண்டா என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்கின்றார்கள். அதற்கு அந்த சஹாபி பதில் அளிக்கின்றார்கள், நாயகமே, என்னிடத்தில் எந்த ஒரு சாட்சியும் கிடையாது என்பதாக. இப்பொழுது உதாரணமாக அவனிடத்தில், அந்த யூதனிடத்தில் ஒட்டகம் இருந்து கொண்டிருக்கின்றது. அவன் 4 சாட்சியாளர்களையும் கொண்டு வந்துள்ளான். இப்பொழுது ஒட்டகம் யாருக்கு? அந்த யூதனுக்குரியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இப்பொழுது நடக்கின்ற இந்த இரகசியத்தை, இந்த யதார்த்தத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனாலும் கூட என்னுடைய சமுதாயம் எவ்வாறு தீர்ப்பளிக்க வேண்டும், எவ்வாறு சாட்சிகளின் ஊடாக தீர்ப்பளிக்க வேண்டும் என்பதை நம்மவருக்கு கற்றுத்தந்தார்கள். உதாரணமாக, அந்த ஒட்டகத்தை அந்த யூதன் வைத்துக் கொண்டிருக்கின்றான். அவனிடத்தில் சாட்சியும் கிடையாது. அந்த சஹாபியிடத்தில் ஒட்டகமும் கிடையாது, சாட்சியும் கிடையாது. இப்பொழுது நம்முடைய தீர்ப்பின் பிரகாரம் அந்த ஒட்டகம் அந்த யூதனுக்கு ஆகிவிடும். அந்த வகையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்குகின்றார்கள். ஒட்டகமும் அந்த யூதனிடத்தில் உள்ளது, 4 சாட்சியாளர்களும் அந்த யூதனிடத்தில் உள்ளது. இந்த சஹாபியிடம் எதுவுமே இல்லை, ஒட்டகம் கிடையாது, சாட்சியும் கிடையாது. இப்பொழுது ஒட்டகத்தை திருடியவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும், அவருடைய கையை வெட்ட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உத்தரவிடுகின்றார்கள் இந்த சஹாபியினுடைய கையை வெட்டுவதற்காக. அந்த சஹாபியுமோ அல்லாஹ்விடத்தில் மானசீகமாக உரையாடுகின்றார், மன்றாடுகின்றார், யா அல்லாஹ், உன்னுடைய ஹபீப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தீர்ப்பளித்த இந்த தீர்ப்பென்பது சத்தியமானது, உன்னதமானது. யா அல்லாஹ், அந்த ஒட்டகம் என்னுடையது என்பது உனக்கு தெரியும். யா அல்லாஹ், இந்த இழிவிலிருந்து என்னை காப்பாற்றி விடு என்பதாக அந்த சஹாபி மன்றாடுகின்றார். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த சஹாபியினுடைய உள்ளத்தில் ஒரு விடயத்தை போடுகின்றான். அந்த சஹாபியுமோ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து கூறுகின்றார், நாயகமே, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே, நீங்கள் கூறிய இந்த தீர்ப்பு சத்தியம், இதுதான் உண்மை.
ஆனால் ஒரு விடயத்தை நான் உங்களிடத்தில் கூறுகின்றேன் நாயகமே, நீங்கள் என்னை விசாரித்தீர்கள், அந்த யூதனையும் விசாரித்தீர்கள், அந்த சாட்சியாளர்களையும் விசாரித்தீர்கள், இன்னொரு விசாரணை நடாத்த வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களிடத்தில் அந்த சஹாபி கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஆமதிக்கின்றார்கள். என்னவென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் வினவிய பொழுது அந்த சஹாபி கூறுகின்றார், இங்கு இருக்குகின்ற அனைவரையும் விசாரித்தீர்கள் நாயகமே, இந்த ஒட்டகத்தை நீங்கள் விசாரியுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களிடத்தில் அந்த சஹாபி கூறுகின்றார். இதை பார்த்த யூதர்கள் நக்கல் அடித்து சிரித்தார்கள். இருந்தாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அந்த ஒட்டகையை பார்த்து கேட்கின்றார்கள், நீ யாருக்குரியவன், நீ யாருக்குரியவன் என்பதாக கேட்ட பொழுது அந்த ஒட்டகம் பதில் அளிக்குகின்றது, அஸ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் என்பதாக ஆரம்பித்து, நாயகமே நான் இந்த சஹாபிக்குரியவன், இந்த யூதன் பொய் சொல்கின்றான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களிடத்தில் அந்த ஒட்டகம் கூறியது. இதை பார்த்த யூதர்கள் அதிர்ந்தார்கள், திடுக்கிட்டார்கள். இவ்வளவு பெரிய ஒரு ஆதாரம் கிடைக்குமா என்பது தெரியாமல் அவர்கள் பொய் சொன்னார்கள். ஆனாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த சஹாபியை பார்த்து கேட்கின்றார்கள், நீங்கள் ஏதேனும் பெரிய அமர்த்தல் செய்கின்றீர்களா என்பதாக கேட்டார்கள். ஏனென்று சொன்னால் இந்த இழிவிலிருந்து, மிகப்பெரிய ஒரு இழிவிலிருந்து உங்களை காப்பாற்றியதின் ரகசியம் என்ன என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அந்த சஹாபியை பார்த்து கேட்கின்றார்கள். அதற்கு அந்த சஹாபியுமே பதில் கூறுகின்றார்கள், நாயகமே நான் ஏதேனும் பெரிய அமல்கள் செய்யவில்லை, நான் தூங்குவதற்கு முன் உங்கள் மீது ஸலவாத்து சொல்லாமல் நான் தூங்கியதே இல்லை என்பதாக கூறுகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பதில் கூறுகின்றார்கள், இந்த மிகப்பெரிய தண்டனையிலிருந்தும் மிகப்பெரிய இழிவில் இருந்தும் உங்களை அந்த ஸலவாத்து உங்களை காப்பாற்றியது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகின்றார்கள். நாம் ஒவ்வொரு தினமும் ஓதுகின்ற ஸலவாத்தை நாம் அதிகரிக்கும் பொழுது நம்முடைய வாழ்வில் இருக்குகின்ற கஷ்டங்களாக இருக்கட்டும், நஷ்டங்களாக இருக்கட்டும், இழிவாக இருக்கட்டும், இன்னையிலும் மறுமையிலும் பல இழிவில் இருந்து நாம் காப்பாற்றப்படுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஓதுகின்ற ஸலவாத்தினூடாக இன்ஷா அல்லாஹ் இன்னையிலும் மறுமையிலும் நாம் ஜெயம் பெறுவோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது.